வணக்கம் சகோ. இன்னைக்கு ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய பேரு போகன் வில்லா. ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். படத்துடைய ஸ்டார்டிங்ல ஹீரோயினுக்கு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த கார் ஆக்சிடென்ட்டால ஹீரோயினுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டு அவங்க பழசெல்லாம் மறந்துடுறாங்க. இப்போ அந்த சம்பவங்கள்லாம் நடந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்டுடைய பாதிப்பு இன்னும் ஹீரோயின் கிட்ட இருக்கு. இப்போ அவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் வரல. அப்படி இருந்தாலும் இப்போ நடக்கிறத கூட அவங்க சரியா ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு பொண்ணு காணாம போன கேஸ்ல போலீஸ் ஹீரோயினை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸா நம்ம நடிப்பா இருக்கன் பகர் ஃபாசில் தான் வராரு. காணாம போன பொண்ணு ஒரு அரசியல்வாதியோட பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த கேஸை சீக்கிரமா விசாரிக்க சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து ரொம்ப பிரஷர் பண்றாங்க. கடைசியா அந்த பொண்ணு காணாம போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அதை ஆதாரமா வச்சு தான் ஹீரோயினை போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஞாபக மறதி வியாதி இருக்கு. ஒரு நாள்ல நடக்கிறதே அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல. அந்த பொண்ணு காணாம போனதை அவங்க எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்க? ஆனாலும் வேற வழி இல்ல, போலீஸ் ஹீரோயினை தான் விசாரிச்சாகணும். ஏன்னா அந்த பொண்ணு காணாம போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பொண்ணுடைய கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிற போலீஸ் இந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, இன்னும் 2 பொண்ணுங்க காணாம போயிருக்கிற விஷயம் தெரிய வருது. இந்த பொண்ணுங்க காணாம போறதுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம்? காணாம போன பொண்ணுங்களுடைய நிலைமை என்ன? அடுத்தடுத்து போலீஸ் விசாரணையில என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. படத்துடைய கதை ரொம்பவே சூப்பரா இருக்கு. படத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுவும் ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா படத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸோடவே கூட்டிட்டு போயிருக்காங்க. கடைசியில அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்ற சீன்லாம் சூப்பரா இருக்கு. படத்துடைய கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட், போலீஸோடைய இன்வெஸ்டிகேஷன், ஹீரோயினுக்கான பிளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்னு படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் சூப்பராகவும் எடுத்திருக்காங்க. டோட்டலாக சொல்லணும்னா ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மூவி. கண்டிப்பாக இந்த படம் எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும். இந்த படம் இப்போ தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் DF தமிழ் மூவி டைம்.